வெல்கம் டு வாணி ஃபயர் சேனல். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி சுரைக்காய் அடை ஹெல்த்தியாக, அதுவும் என் ஸ்டைலில் பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: ஒரு பெரிய சைஸ் சுரைக்காய், 2 கேரட், ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 1 கப் அரிசி மாவு, கடலப்பருப்பு ஊற வச்சுது 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சுங்க. கடலப்பருப்பு அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கணும் அதில் போட்டால். இஞ்சி ஒரு துண்டு. இதுதான் தேவையான பொருள். இதை வச்சு நம்ம செய்யலாமா சுரைக்காய் அடை? வாங்க. முதல் சுரைக்காவை க்ளீன் பண்ணி துருவிக்கலாம். சுரைக்காய் முதல் தோல் சீக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கலாம், இல்லை காய் சீவத்தில் வச்சு துருவியை போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ கேரட் எடுத்துப்போம். கேரட்டை வந்து சீவிக்கலாம். துருவியாச்சு. இப்போ பச்சை மிளகாவும் இஞ்சியும் கழுவி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து சுரைக்காய் வந்து துருவி போட்டிருக்கோம் பாருங்கள். கேரட் 2 கேரட் துருவி போட்டிருக்கோம். இப்போ வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்கிற வெங்காயம், இப்போ கடலப்பருப்பு ஊற வச்சு 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சிடணும். இப்போ அரிசி மாவு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அரிசி மாவு இதில் வந்து கேரட்டு, சுரைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அது இஞ்சி. இப்போ வந்து அரிசி மாவு மட்டும். அரிசி மாவு சேர்த்து வச்சு இப்போ 1 ஸ்பூன் சீரகம் வாசனைக்கு, தேவையான அளவு உப்பு, உப்பு மட்டும் டேஸ்ட்டுக்கு தான் போட்டுங்க. இப்போ போட்டு கலந்துடலாம். இப்போ போட்டு பிசைஞ்சிடலாம். சீரகம் போட்டிருக்கோம், உப்பு தேவையான. இல்லை தண்ணி ஊற்றணும் அவசியமே இருக்காது, ஏன்னா சுரைக்காய் தண்ணி எதுவும் ஊறும். அதனால் அப்படியே போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கட் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றல, தண்ணி ஊற்றின மாதிரி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆச்சு. மாவு அடைக்கேற்ற பக்கம் வந்துச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு அடையை தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதான் பக்குவம். பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ வாழை இருந்தால் வாழை கழுவிட்டு எண்ணெய் கிடைக்குங்க. அப்படி இல்லைன்னா, அப்படி வாழை கிடைக்கலன்னா இது பால் கவரு அதில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இல்லை சாதாரண ஒயிட் கலர் கவர், பிளெயின் கவர் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் தடவி அப்படியே போட்டுற வேண்டியதான். பாருங்கள், பேன் வச்சாச்சு, சூடு எரிஞ்சிருக்கு. இப்போ வாழையில் அழகாக எண்ணெய் தடவிடுவோம். ஒரு உருண்டை வாழை எண்ணெய் தடவியாச்சு. நமக்கு எந்த சைஸுமோ அந்த சைஸில் நல்ல ஒரு ஒட்டை பக்கத்து அப்போ தான் வேகத்து உள்ளே இறங்கும்.
மறக்காத எண்ணெய் லைட்டாக ஊற்றிப்போம். அப்படியே மறுபக்கம் திருப்பி போட்டுருவோம். பாருங்கள் எடுத்தாச்சு. செகண்ட் ஒன் போட்டுலாம். இதே மாதிரி எல்லா அடையும் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் லைட்டாக ஊற்றினாலும் போதும். சுரைக்காய் அடை ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஹெல்த்தியான சுரைக்காய் அடை ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாணி ஃபயர் சேனல். பாய்.